ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஏசி வீட்லேயே எப்படி வந்து ஃபில்ட்ரு க்ளீன் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ ஏசி எப்படி ஓப்பன் பண்ணுறங்கிறத பார்ப்போம். ஓப்பன் பண்ணி எப்படி ஃபில்ட்ரு ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஏசியில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு டாப் கவரை மட்டும் ரெண்டு சைடும் அப்படி பிடிச்சி இது ஓப்பன் பண்ணிங்கன்னா லைட்டாக ஒரு இது வரும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஃபில்ட்ரு ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து இன்னொரு ஃபில்ட்ரு ரிமூவ் பண்ணுறேன். ஜஸ்ட் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்ட்டு. இது சிம்பிளாக லைட்டாக வந்து இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் இதை எடுத்து வாஷ் பண்ணிக்கிங்க. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்ட்டு. இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணலாம். சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு அப்புறமா திருப்பி காய வச்சு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஏசியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி சோப் போட்டு வாஷ் பண்ணி டஸ்ட் இல்லாமல் க்ளீனாக எடுத்து வச்சு திருப்பி காய வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்கிறது வந்து அழுங்காமல் மெதுவாக இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு இதில் க்ளீன் பண்ணுறாங்க. சோப்பு தண்ணியோ ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு எதுவுமே இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு தான் எடுக்கணும், யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஸ்லோவாக பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த இது வந்து இதாகிடும், ஃபோல்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது, இதை க்ளீன் பண்ண இடத்துல எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு திருப்பி வந்து ஃபில்ட்ரை வந்து இன்சர்ட் பண்ணணும். பாருங்கள், ஃபுல்லாக வந்து இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டு ஆல்மோஸ்ட் நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃபில்ட்ரை இன்சர்ட் பண்ணிடலாம். நல்லா ஃபில்ட்ரு இப்படி எடுத்துகிட்டு அந்த இது இருக்குது கரெக்டாக இப்படி வச்சுட்டு உள்ள தள்ளிங்கன்னா போயிட்டு இங்கே ஒரு லாக் இங்கே ஒரு லாக் இருக்கும். இது ரெண்டாவது ஃபில்ட்ரு. நாங்கள் கரெக்டாக வச்சுட்டு இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. லைட்டாக தள்ளிட்டு கரெக்டாக இந்த லாக் இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். இது பண்ணிவிட்டு ஜஸ்ட் வேறு ஒன்று அப்படியே லைட்டாக க்ளோஸ் பண்ண தீர்ந்துச்சு.